பழனியில் நாளை தொடங்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய மாநாடுன்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த பணிகள் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, விவரம் அழகேஷ்குமார். முருகனின் 3ஆம் படைவீடான பழனியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்கள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கான பணிகள் கடந்த 20 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் ஆகியவை தீவிரமாக தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு பந்தல் அமைத்தல், அலங்கார வளைவுகள் மற்றும் இந்த மாநாட்டில் முக்கியமாக உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் கலந்து கொள்ளும் விதமாக உள்நாட்டு பக்தர்களுக்கு 500 ரூபாயும் வெளிநாட்டு பக்தர்களுக்கு 1000 ரூபாயும் என கட்டணமாக பதிவு செய்தவர்கள் மட்டுமே மாநாட்டு அரங்கிற்கு வருவென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டு அரங்கிற்குள் கலந்து கொள்ள பதிவு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஒரு இடமும் அவர்கள் ஐடி கார்டு தனியாக ஐடி கார்டு காண்பித்து மாநாட்டு அரங்கிற்கு அனுமதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளியூர் பக்தர்கள் மற்றும் இலவசமாக பக்தர்கள் தரிசனம் செய்ய மியூசியம் என்ற அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த அருங்காட்சியகம் அறுபடை வீடுகளும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ என்ற VR தொழில்நுட்பத்தின் மூலம் அறுபடை வீடுகளையும் காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 3D வடிவில் முருகனின் விஷுவல் மற்றும் ஆடியோ ஒன்று வெளியிட்டு அதனை காண்பிக்கும் விதமும் மற்றும் முருகனின் வரலாறு ஆகியவற்றை காண்பிக்கும் விதமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 பக்தர்கள் மேல் வருகை உருவாகின்றனர். அதற்கான உணவு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு அமைச்சர்கள், அதாவது சிங்கப்பூர், மலேசியா ஆகிய அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது வரை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.